ஸோ நெக்ஸ்ட்டுமே மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல எஸ்டிஆர் அவர்களை பார்க்க முடியுமா? முக்கியமா என்ன கதாபாத்திரத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மணி சாருக்கு சிம்பு ரொம்ப பிடிச்சி போயிருக்குன்னு ஒரு விஷயத்தை வேற கன்வே பண்ணியிருக்காரு சிம்பு கிட்ட. உன்னை பற்றி வேறு மாதிரிலாம் விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் இதில் சிம்பு கொடுத்த அந்த இன்வால்மெண்ட்டு, அதாவது கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு வந்தும் சிம்புக்கும் ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்குது. இப்போ மணி சாருடைய காம்போவில் போகும்போது மணி சார் வந்து ரொம்ப சிம்புவை பாராட்டியிருக்காரு. கமலே வந்து மிரண்டு போயிருக்காராம். சிம்பு உன்னோட இன்வால்மெண்ட் இவ்வளோ இருக்கேப்பா, ஏன் வெளியில் டாக் இப்படி போகுது அப்படின்னு. ரெண்டா படம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய கரியரில் வேறு பெஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கும். அவருடைய ட்ராவலிங்கே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேசாதவர்கள்லாம் அப்படி சைலண்ட் ஆகிடுவாங்க, பேசுகிறவங்களும் எல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்க உங்களுக்கு மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 படத்தினோட அப்டேட் வந்து விரைவில் வரப்போகுது. இந்த தக் லைஃபுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 கண்ட்ரீஸ் வந்து ப்ரொமோஷனுக்கு போகிறாங்க. ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ், ஜூன் 4 வரைக்குமே ஷெடியூலில் பிரிச்சுட்டாங்களாம். ஸோ கமல் போகிறாரு, த்ரிஷா போகிறாங்க, சிம்பு போகிறாங்க. இங்கே மேஜராக ஃபஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் 3 சென்டரில் இங்கே ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் போகிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கு. இது அப்படியே போகணும் அப்ராட் போகிறாங்க. டோட்டலாக ஓவராலாக போய் எல்லாமே கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மணி சார்ட்ட சொல்லியிருக்காங்களாம். பட் படமும் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு.